ஹே காய்ஸ், நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் 10 to 20 இயர்ஸ் எப்படி இருக்கும்னு நிறைய பேர் யோசிச்சு வச்சிருப்பீங்க. பட் இந்த மாதிரி யாருமே யோசிச்சிருக்க மாட்டீங்க. நான் சொல்ல போற ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் எலன் மஸ்க் வந்து ஒரு போட்காஸ்ட்ல சொல்லியிருக்காரு. அண்ட் ரிசர்ச்ல கூட இருக்குதான். செம்ம வேற லெவல் ஃபியூச்சர். ஒரு 20 வருஷத்துல நம்மளுடைய ஃபியூச்சர் இப்படி மாற போகுதா அப்படின்னு நினைக்கும் போது செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. so that நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்ப ரீசெண்டா நடந்த நிக்கில் காம்நாத்தோட போட்காஸ்ட்ல எலன் மஸ்க் கலந்துகிட்டாரு. அவர் பேசுனது வேற லெவல். அவர் ஸ்ட்ரெயிட்டா சில விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாரு. அதுல ஃபியூ திங்ஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல ஒர்க் வந்து ஆப்ஷனல் ஆயிடும், ஒர்க் இஸ் லைக் அ ஹாபி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை பத்தி கேட்டோன்னே செம ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஒர்க் ஆப்ஷனல் அப்படின்னா பாஸ் கிட்ட நீங்க லீவ் கேட்டு நிக்க தேவையில்லை, டெய்லி டார்கெட்ஸ் எதுவும் இல்லை, அப்ரைசல் எதுவுமே இல்லை, சிச்சோ அவ்வளவுதான் முடிஞ்சது. ஆல்சோ அவர் வந்து இந்தியன் ஒர்க்கர்ஸை பத்தி நல்லாவே பேசியிருந்தாரு. இந்தியன் டேலண்ட் வேர்ல்டுல டாப், யூஎஸ்க்கு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இந்தியனோட பிரெயின் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ மஸ்க் இந்தியாவை ஃபுல் சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருந்தாரு. அவர் பேசின செகண்ட் திங் என்ன தெரியுமா? ஏஐ ட்ரூத் சீக் பண்ணணும், இல்லைன்னா ஏஐ கெட் கன்ஃபியூஸ்ட் அண்ட் டேஞ்சரஸ். ஏஐக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா அதுவும் நம்மள மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடும், அது வேர்ல்டுக்கு ரொம்பவே டேஞ்சரஸ் அப்படின்னு. ஸோ இந்த இன்டர்வியூல தான் எலன் மஸ்க் 20 to 30 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத ஓப்பனா சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது மெஜாரிட்டியான ஜாப்ஸ் வந்து ஃபியூச்சர்ல ஏஐ பிளஸ் ரோபோட் வந்து பண்ணிடுமா. மேனுஃபேக்சரிங், டெலிவரி, ரொட்டீன் ஆஃபீஸ் ஒர்க் இது எல்லாமே மெஷின் வந்து பார்த்துக்குமா. ஸோ ஹியூமனோட ஒர்க் அங்கே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹாபி பிளஸ் கிரியேட்டிவிட்டியாக தான் இருக்கும். ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, மார்னிங் 9க்கு ஆஃபீஸ் ட்ராவல் இல்லை, நைட் டெட்லைன் ஸ்ட்ரெஸ் இல்லை, சேலரிக்கு டிபெண்டா இருக்கணும்னு லைஃப் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக உங்களுடைய பேஷன் ஒர்க், குக்கிங், கிரியேட்டிவிட்டி, ஆர்ட், ஸ்மால் பிஸ்னஸ் பண்றது இது எல்லாமே வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எலன் மஸ்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஐயை ப்ராப்பரா நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா பாவர்ட்டி கூட குறைக்கலாமா. பட் சைட்ல ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காரு. ரோபோட்ஸ் எல்லாம் வந்து மாசா வந்துடும் போது ஜெல்லசி, இன்இக்வாலிட்டி, ஜாப் ஐடென்டிட்டி இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் நிறைய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வேர்ல்டுக்கு ப்ராப்பரான பிளான் வேணும். அடுத்து மஸ்கோட ஃபேவரட் டாபிக் என்னன்னா, அவர் சொன்னது ஏஐ சுனாமி வருது. நம்ம சென்னையிலலாம் ரெயின் வருதுன்னு சொல்லுவாங்க, பட் மஸ்கோட லெவல்ல போய் பார்த்தா ரோபோட் சுனாமி வருது. ஸ்கூட்டர் டெலிவர் பண்றது ரோபோட் ஆயிடும், ஹோட்டல்ஸ்ல குக்கிங் ஆட்டோமேஷன் வரப்போகுது, அண்ட் ஹாஸ்பிட்டலில் பேசிக் டாஸ்க் எல்லாம் ரோபோட் தான் பார்க்க போகுது, ஃபேக்ட்ரியில் ஃபுல்லாக ரோபோட் ஒர்க் ஃபோர்ஸ் வரப்போகுது, பேங்க், பில்லிங், கஸ்டமர் சர்வீஸ் இது எல்லாமே ஏஐ பார்த்துக்க போகுது. மனுஷனோட உடம்பு கஷ்டப்படுற ஜாப்ஸ் எல்லாத்தையும் இந்த ரோபோட்டும் ஏஐயும் பண்ணிடும் போல இருக்கு. ஆனால் இந்த ரோபோட்டாலையும் ஏஐயாலையும் பண்ண முடியாத சில டாஸ்க்லாம் இருக்கும் இல்லையா, லைக் கேர் கிவிங், எமோஷனல் ஒர்க், டீச்சிங், கிரியேட்டிவிட்டி இது எல்லாம் நம்ம ஹியூமன் தான் பண்ணியாகணும். அதுக்கு கூட மஸ்க் வந்து ஒரு பெரிய லைன் வச்சிருந்தாரு. என்னன்னா, ஹியூமன் டச் ஆர் இர்ரீப்ளேசபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஃபியூச்சர்ல மிஷின்ஸ் பிளஸ் ஹியூமன் டுகெதர் சேர்ந்துதான் லைஃப் நடக்க போகுது. அடுத்து என்னதுன்னா, பிரெயின் வந்து அப்கிரேட் ஆகும், ஹியூமன் ஏஐ கனெக்ஷன் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. இது கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி கேட்கும், பட் மஸ்க் உடனே இதுதான் ட்ரீம் அப்படின்னு சொல்றாரு. ஃபியூச்சர்ல நியூராலிங்க் பிரெயின் சிப்னு வரப்போகுதான். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளைண்ட் பீப்புள்ஸ்க்கு ஆர்டிஃபிஷியலா சைட் கொடுக்கும், பேரலைஸ் பேஷண்ட்ஸ்க்கு நடக்க வைக்கும், மெமரியை பூஸ்ட் பண்ணும், டைரக்ட் தாட் கம்யூனிகேஷன்லாம் வந்து இதுல டெவலப் ஆகும். ஸோ நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல டைப் பண்றது கூட டைம் இருக்காது, நீங்க மனசுல நினைச்சா அது உடனே டெக்ஸ்டா வந்துடும். இந்த ஒரு டெக்னாலஜி 2040 50 வரலாம் அப்படின்றது சொல்லியிருக்காரு. அடுத்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, என்னன்னா ஹைப்பர் லூப் அண்ட் டிராவல் ரெவல்யூஷன். மஸ்க் சொன்ன ஹைப்பர் லூப் ஐடியா என்னன்னா, சென்னையில இருந்து பெங்களூருக்கு நீங்க 20 மினிட்ஸ்ல போயிடலாமா, துபாயில இருந்து அபுதாபிக்கு 12 மினிட்ஸ் டிராவல் தான், மும்பைல இருந்து பூனேக்கு 10 to 15 மினிட்ஸ்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக்கம் டியூப்ல ஃபிளைட் ஸ்பீட்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான ரெவல்யூஷன் வர்றதுக்கு நம்மளோட இந்தியால கவர்மெண்ட் வந்து முதல்ல அக்செப்டன்ஸ் தரணும். பட் 20 to 25 இயர்ஸ்ல வரலாம்னு எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருக்காங்க. மஸ்க் ஒரு டேஞ்சரஸான டாபிக்கை பத்தி பேசியிருந்தாரு. வேர்ல்ட்ல டெத் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ஏஐ அண்ட் ரோபோட்டிக் ப்ரொடக்டிவிட்டி தான் சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அதாவது ரோபோட் வந்து 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணும், பிரேக் தேவையில்லை, சேலரி இல்லை, அவுட்புட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், கூட்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும், அண்ட் கண்ட்ரியோட வெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால நம்ம இந்தியா கூட பெனிஃபிட் ஆகலாம் இஃப் ஆட்டோமேஷன் அக்செப்ட் பண்ணா. அண்ட் ஆல்சோ மஸ்க் வந்து சில ரிஸ்கான லிஸ்டையும் வந்து கொடுத்துருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஐ மிஸ் இன்ஃபர்மேஷன். ஏஐ கிட்ட நம்ம தப்பா ஏதாவது ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து படிக்கிறவங்களுக்கு ரொம்ப டேஞ்சரஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜாப் ஐடென்டிட்டி லாஸ் ஆகும், பீப்புள் வந்து ரொம்ப யூஸ்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ரிச்சுக்கும் புவருக்கும் நிறைய கேப் வந்துடும், ஏஐல அடிக்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்னமோ நிஜம்தாங்க. பிகாஸ் முன்னாடிலாம் வந்து ஏதாவது கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா மனக்கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எப்போ அந்த கால்குலேட்டர் வந்ததோ 2+2நாலுமே நம்ம கால்குலேட்டரை தான் தேடுறோம். ஸோ அந்த மாதிரி ஏஐ வந்ததுல இருந்து நிறைய ஏஐ கிட்ட போய் நம்ம இது என்ன பண்ணணும், இது எதுக்காக வருதுன்றது நிறைய நம்ம வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சோம், ஏஐ கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சோம், ஏஐ பதில் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. ஸோ சில பேர்லாம் பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னாலும் ஏஐ கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா ஏஐ அடிக்ஷன் இருக்கும்ன்றது நான் நம்புறேன். ரோபோட்டை கண்ட்ரோல் பண்றவங்க பவர் கெயின் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்றாரு. ஸோ டெக்னாலஜி யூஸ் பத்தி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் வேணும். இந்தியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மஸ்க் போட்காஸ்ட்ல சாலிடா பேசினது இந்தியன்ஸ் ஆர் தி பேக் போன் ஆஃப் தி வேர்ல்ட் டெக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு ஹியூஜ் யூத் பவர் இருக்கு, கோடிங், இன்ஜினியரிங், அனலிட்டிக்கல்ல டாப் லெவல், வேர்ல்டுக்கு இந்தியன் பிரெயின் தேவைப்படுது. ஸோ 15 to 20 இயர்ஸ்ல இந்தியா குளோபல் டெக் லீடர்ஷிப்ல வரலாம்னு சான்சஸ் இருக்கு. அடுத்து பிலாசபிக்கல் ஃபியூச்சர் பத்தி பேசியிருக்காரு. அவர்கிட்ட எல்லாமே மிஷின்ஸ் அண்ட் ஏஐ பண்ணிட்டா வாட் இஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஃபியூச்சர்ல பீப்புள் வில் எக்ஸ்ப்ளோர் தி ஆர்ட், மியூசிக், சினிமா, கிரியேட்டிவிட்டி, வெல்ஃபேர், ஸ்பிரிச்சுவாலிட்டி, எக்ஸ்ப்ளோரிங் ஸ்பேஸ், அண்டர்ஸ்டாண்டிங் த கான்ஷியஸ்னஸ். ஸோ லைஃப் பிகம் மீனிங்ஃபுல், நாட் ஜஸ்ட் மணி ஃபார் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எலன் மஸ்க் சொன்ன ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் ஒரு பக்கம் ஸ்கேரியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சொல்லியிருக்கிறது பாத்தீங்கன்னா, ரோபோட்ஸ் வந்து ஜாப்ஸ் எடுத்துக்கும், ஹியூமன்ஸை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுரும், அதுக்கப்புறம் மணி இம்பார்ட்டன்ட் இல்லை பட் கிரியேட்டிவிட்டி தான் இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களோட ஆப்ஷன் என்னவா இருந்தது? ரொம்ப சூப்பர் எக்ஸைட்டடா இருந்ததா, இல்லை ஸ்கேரியா இருந்ததா, இல்லை மிக்சட் எமோஷனா இருந்ததான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். டாடா பை ஃப்ரம் நித்யஸ்ரீ.